வணக்கம் நண்பர்களே, ETW அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னையிலிருந்து நம்ம ETW அகாடமி சேனலில் கம்ப்ளீட் கலெக்ஷன் சீரீஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அது என்னென்னா முழு தொகுப்பு சீரீஸ். இப்போ ஸ்கூல் புக்கில் இல்லாத நிறைய முக்கியமான டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டாப்பிக்கெல்லாம் நீங்கள் வெளியில் எவ்வளோ தேடினாலுமே உங்களுக்கு முழுமையான தகவல்கள் கிடைக்காது. ஸோ அப்படி முழுமையான தகவல்களை நீங்கள் தேடணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு 2-3 நாள் டைம் ஆகும். ஏன்னா பல்வேறு டேட்டா பேஸஸை நீங்கள் பார்க்கணும், பல்வேறு புத்தகங்கள் வாங்கணும். ஸோ உங்களுக்கு அந்த கஷ்டம் வேண்டாம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, புத்தகத்தில் இல்லாத சில தலைப்புகள், அது மட்டும் இல்லை புக்லேயே சில தலைப்புகள் இருந்தாலும் அது முழுமையாக இருக்காது, அந்த மாதிரி டாபிக்ஸுக்கு நம்ம முழு தொகுப்பு வீடியோக்கள் வெளியிட போகிறோம். அந்த வரிசையில் முதலாவது டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பாலிட்டியில் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கான பொது வாழ்வில் ஊழல், ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள். இதில் பார்த்தீங்கன்னா சந்தானம் குழு பற்றி, ஆம்புட்ஸ்மேன் அமைப்பு வந்து இந்தியாவில் லோக்பால், லோக் ஆயுக்தா அப்படிங்கிற பேரில் இருக்குது, லோக் அதாலத்து, அப்புறம் வேறு என்னென்ன சட்டங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத பற்றிலாம் ஒரு முழுமையான தொகுப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு டாப்பிக்கு ஒரு முழு தொகுப்பு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த டாபிக் ஏற்கனவே அவைலபிளாக இல்லைன்னா நான் உங்களுக்கு ரெடி பண்ணித்தரேன். வீடியோக்குள்ளே போகலாமா? பொது வாழ்வில் ஊழல். ஊழல்னா என்ன? லஞ்சம் வாங்குறது, மோசடி பண்ணுறது, கையாடல், ஆங்கிலத்தை வந்து மேனிப்புலேஷன் சொல்லுவாங்க, கையாடல் பண்ணுறது. அப்புறம் வந்து எக்ஸ்டார்ஷனுக்கு தமிழில் வந்து மிரட்டி பணம் பறித்தல் அப்படின்னு வேணால் சொல்லலாம். இப்போ மிரட்டி பணம் இந்த வேலையை நான் செய்யணுன்னா எனக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி பணம் வாங்குறது, புரியுதுங்களா? இந்த குற்றத்துலேருந்து உன்னை விடுவிக்கணும்னா, நான் உன்னை தூக்கி ஜெயிலில் போடாமல் இருக்கணும்னா எனக்கு காசு கொடு அப்படிங்கிறதுலாம் அதுக்கு பேர் என்ன? எக்ஸ்டார்ஷன் பேர். அதுக்கு பேர் என்ன? எக்ஸ்டார்ஷன். அப்புறம் பாரபட்சம் காட்டுறதே ஒரு மிகப்பெரிய ஊழல் தான், ஃபேவரட்டிசம். இது எனக்கு வேண்டியப்பட்ட ஆளுக்கு இந்த டெண்டரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃபேவரட்டிசம் தான். பாரபட்சம் காட்டுறது இதெல்லாமே ஊழலுடைய வடிவங்கள். ஊழலுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் நல்லா தெரியும். நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். சரியான ரெகுலேஷன்ஸ் இல்லாதது. இப்போ இந்த பணியை செய்யணுன்னா, இப்போ அரசாங்கத்தில் ஏதோ ஒரு வேலை நடக்கணும்னு வச்சிங்களேன், அந்த வேலைகளை சரிவர செய்யணுன்னா அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ரெகுலேஷன்ஸ் இல்லை அப்படின்னா சட்டத்தில் ஓட்டை அப்படிங்கிற மாதிரி தான் அது. அப்போ ரெகுலேஷன்ஸ் இல்லைன்னா அங்கே ஊழல் நடக்கும், ஒழுங்குமுறைகள் இல்லாதது. அப்புறம் அரசு துறைகள் இருக்குல்ல, அந்த அரசு துறைகளை மக்கள் போய் எளிமையாக அணுக முடியலன்னா அங்கே இடைத்தரகர்னு ஒருத்தன் வருவான். இந்த இடைத்தரகர் வந்தாலே அங்கே ஊழல் வந்துடும். புரியுதுங்களா? அதான் 2வது பாயிண்ட். 3வது பாருங்கள், மக்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் ஒரு இடைவெளி இருந்துச்சு அப்படின்னா அங்கேயும் ஊழல் வரும். சேவை வழங்கலில் தாமதம். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் கேட்டு அரசாங்க ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, அது லேட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு 1 வாரம் ஆகும் அந்த சர்டிஃபிகேட் ரெடி ஆகிறதுக்கு. ஏன்னா அது அங்கேருந்து விஓகிட்ட போவோம், விஓகிட்டேருந்து வேறு ஒரு ஆஃபீஸர்கிட்ட போவோம், அது ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எனக்கு 2 நாளில் வேணும்னா என்ன பண்ணுவாங்க மக்கள்? சார் இருந்தாங்க இந்த 500 பிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ சேவை வழங்கலில் தாமதம் ஏற்பட்டுச்சுன்னா ஊழல் நடக்கும். வெளிப்படைத்தன்மை இல்லாதது. ஒரு நிர்வாகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற டிரான்ஸ்பரன்சி இல்லாதது. வெளிப்படைத்தன்மைனா என்ன? டிரான்ஸ்பரன்சி இல்லாதது. அப்புறம் அதிகாரிகள் நேர்மை இல்லாமல் இருக்கிறது. நேர்மையின்மை ஊழலுக்கு மிக முக்கியமான காரணம். அப்புறம் வரி விகிதம் அதிகமாக இருந்துச்சுன்னா வரி கட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? வருமானத்தை மறைப்பாங்க. ஸோ அதுவும் ஊழலுக்கு காரணம். ஆசைன்னா எனக்கு எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசையின் காரணமாக நிறைய காசு வாங்கி உள்ளே போட்டுக்கிறது. அப்புறம் பொது நலனில் ஒரு அலட்சியம். ஒரு பாலம் கட்டுறோம்னு வச்சிங்களேன், இந்த பாலம் கட்டும் பொழுது இதில் பொதுமக்கள் இருப்பாங்களே, இது 500-600 ஆண்டுகளுக்கு நல்லா இருக்கணுமே இந்த பாலம் அப்படின்னு அந்த பொது நலனில் அலட்சியம் இல்லாமல் பாலம் கட்டுறதுல இந்த மாதிரி பொது கட்டுமானங்கள் இது மாதிரி விஷயங்கள் அலட்சியம் காட்டுறது மூலமாக இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இந்தியா முழுக்க நிறைய மாநிலங்களில் கட்டுகின்ற பாலங்கள் அப்படி அப்படியே இடிஞ்சு விழுது. லக்கிலி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடக்கலை. ஓகே. அப்புறம் சமூக ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் ஊழல் பழகி போதல். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ இந்த டாஸ்மாக் பற்றி எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க இல்லையா? டாஸ்மாக் போகிற பழக்கம் உங்களுக்கு இருக்காது, சரிங்களா? அந்த டாஸ்மாகில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலுக்கு 5 ரூபாயோ 10 ரூபாயோ அதிகமாக வாங்குறாங்க. 5 ரூபாயோ 10 ரூபாயோ அதிகமாக வாங்குறாங்கல்ல. இது வந்து உளவியல் ரீதியாகவே பழகி போச்சு. கொடுக்குறவனும் நம்ம அதிகமாக கொடுக்குறோம், இது ஊழலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு கொடுக்குறவங்களுக்கும் தெரியல, அதை வாங்குறவங்களுக்கும் தெரியல. அப்போ உளவியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஊழல் பழகி போதல், அதுவும் ஊழல் பெருகிறதுக்கு காரணம். விழிப்புணர்ச்சி இல்லாமை, சரிங்களா? சரியான அவேர்னஸ் கிடையாது. அப்புறம் ஊழல் எதிர்ப்பு சட்டங்கள் இந்தியாவில் நிறைய இருக்குது, அந்த சட்டத்தில் நிறைய ஓட்டைகள் இருக்குது. பணவீக்கம்னா என்னென்னு நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன், சரிங்களா? பணவீக்கம் வந்து ஊழலுக்கு மிகப்பெரிய காரணம். சிவப்பு நாடா முறைன்னா என்ன? சிவப்பு நாடா முறைன்னா
ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அதுக்கு தேவையில்லாமல் அதிகப்படியான கட்டுப்பாடுகளை விதிக்கிறோம் அப்படின்னா, வா இதெல்லாம் உடுப்பா எனக்கு சிம்பிளாக அந்த வேலையை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ சிவப்பு நாடா முறைங்கிறது அதிகப்படியான தேவையற்ற கட்டுப்பாடுகள். ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப ப்ரொசீஜர் அதிகமாக இருக்கும். இவங்கள்ட்டெல்லாம் போய் கையெழுத்து வாங்கிட்டு வா, அப்புறம் நான் அதை செய்கிறேன் அப்படிங்கிற தேவையற்ற கட்டுப்பாடுகள். அப்புறம் ஊழலுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் குடிமக்களுடைய அலட்சியம். இதெல்லாம் தான். சரி, இதை பற்றி பேசணும்னா பேசிட்டே போகலாம். நம்ம ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு வருவோம். ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் இந்தியாவில் என்னென்னலாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு? சுதந்திரத்துக்கு முன்னாடியிலேருந்தே 1946 ஊழலை தடுக்கிறதுக்கான நிறைய சட்டங்கள் போடப்பட்டுச்சு. அதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிசிஏ ஆக்ட்னு சொல்லுவாங்க. பிசி ஆக்ட் அது என்னென்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்னு பேர். 1988 கொண்டு வரப்பட்டுச்சு. இதையே கேள்வியாக கேட்பாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், அதாவது ஊழல் தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? 1988. இந்த சட்டத்துடைய வேலை என்ன? இந்த சட்டம் எதுக்காக இயற்றப்பட்டுச்சு? நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் ஊழலை ஒழிப்பதற்காகவும் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்காகவும் இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டுச்சு. இது என்னைக்கு அமலுக்கு வந்ததுன்னு கேட்பாங்க. செப்டம்பர் 9, 1988 அன்னைக்கு இது அமலுக்கு வந்தது. இந்த ஊழல் தடுப்பு சட்டம் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறையின்றி அனுமதி வழங்குவதற்காக லஞ்சம் கொடுக்கறதையும் முறையின்றி அனுமதி வழங்குவதற்காக அன்பளிப்பு பெறுதலையும் இந்த சட்டம் தண்டனைக்குரியதாக மாற்றுகிறது. அப்போது ஊழலை ஒழிப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை, முதல் நடவடிக்கை என்ன? ஊழல் தடுப்பு சட்டம் 1988. முதல் குறிப்பிடத்தகுந்த நடவடிக்கை. இதுதான் முதல் நடவடிக்கையை நான் சொல்லலை. குறிப்பிடத்தகுந்த ஒரு நடவடிக்கை ஊழல் தடுப்பு சட்டம் 1988. லஞ்சம் வாங்குறது, முறைகேடுகளில் ஈடுபடுறது, பண ஆதாயம் பெறுதல், வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை வைத்திருத்தல், இது போன்ற செயல்கள் எல்லாத்தையும் இந்த சட்டம் தண்டனைக்குரியதாக அறிவிக்கிறது. இந்த சட்டத்தை எப்போ திருத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2018 திருத்தினாங்க. இந்த திருத்த சட்டம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஊழல் தடுப்பு திருத்த சட்டம் 2018 அப்படின்னு அழைக்கப்படுது. ஜூலை 26, 2018 இது நடைமுறைக்கு வந்தது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்தெந்த தகவல்கள்லாம் முக்கியமோ அது முழுமையாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்காக லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருந்த பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஊழல் எதிர்ப்பு குழுவை அமைத்தார். அந்த குழு தான் சந்தானம் குழுன்னு அழைக்கப்படுது. என்ன காரணம்னா, அப்போ நாடாளுமன்ற உறுப்பினரான கே சந்தானம் என்பவர் தலைமையில் மேலும் ஒரு 4 எம்பிக்களை வச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லை 2 மூத்த அதிகாரிகளை கொண்டு இந்த சந்தானம் குழு அமைக்கப்பட்டுச்சு. சந்தானம் குழு ரொம்ப ரொம்ப முக்கியம். சந்தானம் குழு எப்போ அமைக்கப்பட்டது? 1962 அமைக்கப்பட்டது. எதற்கான குழு இது? ஊழல் எதிர்ப்பு குழு. இந்தியாவில் ஊழலை ஒழிப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறத பரிந்துரைக்கிறதுக்காக இந்த குழு ஏற்படுத்தப்பட்டுச்சு. இந்த குழுவை ஏற்படுத்தியவர் யார்? லால் பகதூர் சாஸ்திரி. யார் தலைமையில்? கே சந்தானம் என்பவர் தலைமையில். கே சந்தானம் யார்? அவர் அப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் தலைமையில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க? இதர 4 எம்பிக்கள் இருந்தாங்க, 2 மூத்த அதிகாரிகள் இருந்தாங்க. இதுதான் சந்தானம் குழு. சரி, சந்தானம் குழு எதுக்காக அமைக்கப்பட்டுச்சுன்னு அப்போ சொன்னோம் இல்லையா? அரசு துறைகளில் ஊழலுடைய பல்வேறு வடிவங்களையும் என்னென்னலாம் ஊழல் வகைகள் இருக்குது அப்படிங்கிற அம்சங்களையும் ஆராய்ச்சி பண்ணி அதை தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிற நடவடிக்கையை பரிந்துரைங்க, கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்காக இந்த குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு அவங்களுடைய அறிக்கையை எப்பொழுது சமர்ப்பிச்சாங்கன்னா, ஜனவரி 1963 சமர்ப்பிச்சாங்க. இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் டிஎன்பிஎஸ்சியும் சரி, மற்ற மாநிலங்களுடைய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் இருக்கு இல்லையா, யூபிஎஸ்சி, அதுக்கப்புறம் கேரளாவில் ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது. அவங்க எல்லாருமே இந்த ஜனவரி 1963 எடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் இருக்குல்ல, கவர்மெண்ட் வெப்சைட்னா இந்தியன் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ், அந்த வெப்சைட்டில் 1964 சந்தானம் குழு இந்த அறிக்கையை சமர்ப்பித்ததாக இருக்குது. இது ஒரு குழப்பமான விஷயந்தான். ஆப்ஷனில் பாருங்கள், 1963 இல்லைன்னா 64 சூஸ் பண்ணுங்கள். ஆனால் உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் 1963 இருக்கட்டும். நான் முடிவை உங்கள் கையிலே விட்டுறேன். இப்போ அந்த வெப்சைட்டை கூட நான் உங்களுக்கு காட்ட முடியும். இங்கே காட்டவா? சரி, நான் அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அரசாங்க வெப்சைட்டுகளில் சந்தானம் குழு தனது அறிக்கையை 1964 வெளியிட்டதாக சொல்லப்பட்டிருக்கு.
இப்போ நீங்கள் அந்த வெப்சைட்டில் உள்ள ஆதாரத்தை வச்சு நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோடைய ஆன்சருக்கே டிஃபெண்டும் பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணலாம், அதை எதிர்த்து உங்களுடைய ஆன்சர் தான் கரெக்ட், 1964 தான் கரெக்டு அப்படின்னு நீங்கள் என்ன செய்ய முடியும், டிஎன்பிஎஸ்சியை சேலஞ்சும் பண்ண முடியும். அதுக்கான ப்ரூஃபு கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்லேயே இருக்குது. அதனால் இப்போ நான் முடிவை உங்கள் கையில் விட்டுடுறேன். 1964 சூஸ் பண்ணுறதுனால சூஸ் பண்ணுங்கள், 1963 சூஸ் பண்ணுறதுனால சூஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? ரைட்டு. அந்த குழு என்ன பண்ணுறாங்கன்னா ஊழலை ஒழிக்கணும்னா இந்தியாவில் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு 137 பரிந்துரைகளை கொடுக்குறாங்க. அந்த 137 பரிந்துரைகளில் 106 பரிந்துரைகளை இந்திய அரசாங்கம் ஏற்றுக்குது. சரி, அடுத்த நடவடிக்கை என்ன? இந்த சந்தானம் குழு நிறைய பரிந்துரைகள் கொடுக்குறாங்க இல்லையா, 106 பரிந்துரைகள் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு இல்லையா. அது ஒரு முக்கியமான பரிந்துரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய புலனாய்வு அமைப்பு அப்படின்னு ஒன்று நிறுவப்படணும் அப்படின்னு சொல்லப்படுது. சந்தானம் குழு அறிக்கை என்ன சொல்லுது, மத்திய புலனாய்வு அமைப்புன்னு ஒன்று உருவாக்குங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ மத்திய புலனாய்வு அமைப்பு அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சிபிஐ அப்படின்னு அழைக்கப்படுது. இது 1963 அமைக்கப்பட்டுச்சு. ஸோ யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில், சந்தானம் கமிட்டியுடைய பரிந்துரையின் அடிப்படையில் 1 ஏப்ரல் 1963 அப்போது உள்துறை அமைச்சகத்துடைய தீர்மானத்தின் மூலம் அமைக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. சந்தானம் கமிட்டியுடைய பரிந்துரையின் பேரில் சிபிஐ எதன் மூலம் அமைக்கப்பட்டது? உள்துறை அமைச்சகத்தின் தீர்மானத்தின் மூலம். என்னைக்கு அமைக்கப்பட்டுச்சு? ஏப்ரல் 1, 1963. ஏப்ரல் 1, 1963. அப்புறம் ஒவ்வொரு நிறுவனத்தின் சார்பாகவும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கப்படும் அடிக்கடி. இது அரசியலமைப்பு பெற்ற நிறுவனமா? அதாவது அரசியலமைப்பு இந்த நிறுவனத்தை நிறுவுவதற்கு வழிவகுத்திருக்கா? இப்போ தேர்தல் ஆணையம் இருக்குது. தேர்தல் ஆணையம்ங்கிறது அரசியல் அமைப்பிலான ஒரு நிறுவனம். ஏன்? அரசியலமைப்போட உறுப்புகள் 324 என்ன சொல்லுது? அரசியலமைப்போட உறுப்பு 324 இந்தியாவுக்கு தேர்தலை நடத்துறதுக்கு, மேற்பார்வையிடுறதுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் வைக்கணும்னு அரசியலமைப்பே சொல்லுது. அப்படி சொன்னால் அதுக்கு பேர் அரசியலமைப்பு பெற்ற நிறுவனம்னு பேர், இல்லைனா அரசியலமைப்பின் படியிலான நிறுவனம்னு பேர். பேர் என்ன? கான்ஸ்டிடியூஷன் பேஸ்ட் செக்டார், இல்லைனா கான்ஸ்டிடியூஷன் பேஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு கான்ஸ்டிடியூஷன் பேஸ்டு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் அந்த மத்திய புலனாய்வு அமைப்புங்கிறது அரசியல் அமைப்பின்படி நிறுவப்பட்ட அமைப்பு அல்ல. சரி, ஒரு அமைப்பு ஒன்று அரசியலமைப்பின்படி நிறுவன அமைப்பாக இருக்கும், அப்படி இல்லைன்னா சட்டப்படி நிறுவப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கும். சட்டப்படினா என்ன? ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு நானே உங்களுக்கு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸ்டாச்சுட்டரி பாடினா என்ன? இப்போது மத்திய மனித உரிமை ஆணையம்னு ஒன்று இருக்குன்னு வச்சுங்க. மத்திய மனித உரிமை ஆணையம் அப்படிங்கிறது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. சட்டப்பூர்வமான அமைப்புனா என்ன? ஏதோ ஒரு சட்டம் இருக்கும், அந்த சட்டத்தின்படி அந்த அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்ன? ஸ்டாச்சுட்டரி பாடி, அதாவது சட்டப்பூர்வமான அமைப்புன்னு சொல்லுவாங்க. சிபிஐங்கிறது அரசியலமைப்பின்படி நிறுவப்பட்ட அமைப்பும் இல்லை, சட்டப்படியான அமைப்பும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிபிஐங்கிறது அரசியலமைப்பின்படி நிறுவப்பட்ட அமைப்பும் கிடையாது, சட்டப்படியான அமைப்பும் இல்லை. சரிங்களா? ஓகே, இப்போ இது ரெண்டுமே இல்லை. அப்போது சிபிஐங்கிறது அகில இந்திய முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளையும் பொருளாதார குற்றங்கள் வழக்குகளையும் எதன் அடிப்படையில் விசாரிக்க முடியும்? அதுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, டெல்லி சிறப்பு காவல் நிறுவன சட்டம் அப்படின்னு ஒன்று உண்டு. 1946 டெல்லி சிறப்பு காவல் நிறுவன சட்டம் 1946. இந்த சட்டம் தான் என்ன சொல்லுதுன்னா, சிபிஐக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குது. என்ன அதிகாரம்? சிபிஐ வழக்குகளை விசாரிக்கலாம் அப்படிங்கிற அதிகாரத்தை சிபிஐக்கு கொடுக்குற சட்டம் டெல்லி சிறப்பு காவல் நிறுவன சட்டம். ஓகேவா? சிபிஐங்கிறது தான் இந்தியாவுடைய முதன்மையான புலனாய்வு நிறுவனம். ஊழல், பொருளாதார குற்றம், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த குற்றவியல் வழக்குகளை சிபிஐ விசாரிக்கும். சிபிஐ எதெல்லாம் விசாரிக்கும்? ஊழல் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள், பொருளாதார குற்றங்கள், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த குற்றவியல் வழக்குகள், இதெல்லாம் விசாரிக்கும். அப்புறம் இப்போ இந்த சிபிஐங்கிறது எந்த அமைச்சகத்தின் கீழே செயல்படுது அப்படின்னா, இப்போ நிறைய மெட்டீரியலில் இந்த பாயிண்ட்லாம் தப்பாக இருக்குது. இப்போ கவர்மெண்ட் மெட்டீரியல்னு ஒன்று தமிழ்நாடு வேலைவாய்ப்பு பயிற்சித்துறையின் மூலமாக வழங்கப்படுது இல்லையா, அதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் தப்பாக இருக்குது. இப்போது இந்த சிபிஐங்கிறது எந்த அமைச்சகத்தின் கீழே வருது, எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பணியாளர் ஓய்வூதியம் மற்றும் பொது குறை தீர்க்கும் அமைச்சகம், இந்த அமைச்சகத்தின் கீழே தான் வருது. ஸோ என்ன அமைச்சகம் அது? பணியாளர் ஓய்வூதியம் மற்றும் பொது குறை தீர்க்கும் அமைச்சகம், அதன் கீழே செயல்படுது. அடுத்தப்புறம் சிபிஐயுடைய முக்கிய பிரிவுகள். சிபிஐயில் 7 வகையான பிரிவுகள் இருக்குங்க.
இது வந்து நான் சொல்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான். 7 வகையான துறைகள் இருக்கலாம். அதில் வந்து முக்கியமான பிரிவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊழல் தடுப்பு பிரிவு, பொருளாதார குற்றப்பிரிவு, சிறப்பு குற்றப்பிரிவு. இது 3ம் ரொம்ப முக்கியமான பிரிவு. சரிங்களா? பின்வரும் எது சிபிஐயின் முக்கிய பிரிவு அல்ல அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து அதில் எது ஆட் மேன் அவுட்டுன்னு கேட்கலாம். எது அது சிபிஐடைய முக்கியமான பிரிவு இல்லைன்னு கேட்கலாம். அதுக்காக இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் வச்சுங்க. சரிங்களா? அடுத்து சிபிஐ இயக்குநருடைய தேர்வுக்குழு. சிபிஐயுடைய தலைவராக யார் இருப்பார்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் தான் இருப்பார். யார்? டைரக்டர். சிபிஐ டைரக்டர்னு பேர். சிபிஐ இயக்குநருடைய தேர்வுக்குழு, அதாவது யார் வந்து சிபிஐ டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறத தேர்வு செய்கிறதுக்காக ஒரு கமிட்டி இருக்கும். அதான் தேர்வுக்குழு. புரியுதுங்களா? அந்த தேர்வுக்குழுடைய தலைவராக யார் இருப்பார்னா பிரதமர். இந்தியாவில் கிட்டத்தட்ட அனைத்து தேர்வுக்குழுக்களின் தலைவரும் பிரதமர் தான். இந்த சிபிஐ இயக்குனரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக உள்ள அமைப்பின் தலைவர், அந்த குழுவின் தலைவர் பிரதமர். யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருப்பாங்க? மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் உறுப்பினராக இருப்பார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் உறுப்பினராக இருப்பார். அப்படி இல்லைன்னா 2வது பெரும்பான்மை பெற்ற ஒரு கட்சியினுடைய தலைவராக இருப்பார். கட்சி தலைவர் வேறு, சட்டமன்ற கட்சி தலைவர் வேறு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ தமிழ்நாடு பிஜேபி எடுத்துங்க. தமிழ்நாடு பிஜேபி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பிஜேபியுடைய தலைவர் அண்ணாமலை தான். ஆனால் தமிழ்நாடு சட்டமன்ற பிஜேபி தலைவர் யாருன்னா நயினார் நாகேந்திரன். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? அப்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அந்த கட்சி சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கும். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் தலைவராக ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அவர். அப்படி இல்லைன்னா பெரும்பான்மை கட்சியின் தலைவர் தான் பிரதமர். 2வதாக பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் தான் யாராக இருப்பார்? எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார். அப்புறம் வேறு யார் அதில் உறுப்பினர்களாக இருப்பாங்க? இந்திய தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியானா என்ன அர்த்தம்? அவர் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதினு அர்த்தம். அப்புறம் அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இன்னொரு உச்சநீதிமன்ற நீதிபதியை பரிந்துரைப்பார். அந்த நீதிபதியும் அதன் உறுப்பினர்களாக இருப்பாங்க. இந்த தேர்வு குழு தான் சிபிஐ டைரக்டரை சூஸ் பண்ணுது. சிபிஐ டைரக்டருடைய பதவி காலம் என்ன? 2 வருஷம்தான். ஆனால் இப்போது என்ன பண்ணுறாங்க? 3 வருடங்களை நீட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் 5 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். ஆனால் ஒரு நேரத்தில் 1 வருஷத்துக்கு தான் நீட்டிப்பு கொடுக்க முடியும். இப்போ 2 வருஷம் இருக்காரு, 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம், 3 வருஷம் ஆகிடும். இப்போது மறுபடியும் 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம், 4 வருஷம் ஆகிடும். மறுபடியும் 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம், 5 வருஷம் ஆகிடும். புரியுதுங்களா? 3 1 வருட நீட்டிப்புகள், இது ரொம்ப முக்கியம். 3 சிங்கிள் இயர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 தடவை ஒவ்வொரு வருஷமும் அவருடைய பதவிக்காலத்தை நீட்டிச்சிடலாம். ஸோ 5 ஆண்டுகள் வரைக்கும் நீட்டிக்கலாம். இந்த 2 வருஷத்துலேருந்து இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சுல்ல, இந்த எதுபடி இது பண்ணுறாங்க? டெல்லி சிறப்பு காவல் நிறுவன சட்டம் 1946 2021 திருத்தினாங்க. ஸோ அந்த சட்டம் எப்படி அழைக்கப்படுது? டெல்லி சிறப்பு காவல் நிறுவன திருத்த சட்டம்னு அழைக்கப்படுது 2021. இந்த 2021 இந்த சட்டத்தின்படி தான் சிபிஐ இயக்குநருடைய பதவிக்காலம் 2 வருஷத்துலேருந்து 3 1 வருட நீட்டிப்புகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாறுனுச்சு. இந்தியாவுடைய முதல் சிபிஐ இயக்குனர் யார்? தரம்நாத் பிரசாத் கோஹ்லி, டிபி கோலின்னு கூட சொல்லலாம். டிபி கோலின்னே சொல்லலாம், டிபி கோலி. இப்போ தற்போதைய சிபிஐ இயக்குனர் யார்? இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற தேதி 3/4/2025. தற்போதைய சிபிஐ இயக்குனர் பிரவீன் சூட் என்பவர். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், சிபிஐயின் பணிகள் மற்றும் செயல்பாடுகள் ரொம்ப முக்கியம். பின்வரும் எது சிபிஐயுடைய பணிகள் அப்படின்னு ஒரு 4 பாயிண்ட் கொடுத்து அதுலேருந்து 2 சூஸ் பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா 1 சூஸ் பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா 3 சூஸ் பண்ண சொல்லுவாங்க, இல்லை ஆல் ஆஃப் த அபவ் கூட இருக்கலாம் ஆன்சர். அதே மாதிரி சிபிஐயின் பணி அல்லாதது இதுன்னு கூட கேள்வி கேட்பாங்க, கொடுக்கப்பட்டதில்லை. அப்போ சிபிஐயுடைய பணிகள் மற்றும் செயல்பாடுகள் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சிபிஐ மத்திய அரசு ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட ஊழல், லஞ்சம், தவறான நடத்தைகளை விசாரித்தல். அவர் வந்து ஒரு கையாடல் பண்ணலாம். கையாடல் அப்படிங்கிறது மேனிப்புலேஷன், கையூட்டுங்கிறது லஞ்சம். புரியுதுங்களா? நீங்கள் எப்பொழுதுமே கொஷினை ஒரு தடவை இங்கிலீஷில் படிக்கிறது நல்லது. லஞ்சம்னா பிரைப், லஞ்சம்னா என்ன? பிரைப். ஊழல்னா என்ன? ஊழல்னா கரப்ஷன். சரிங்களா? ஓகே. சிபிஐ வேற என்ன விசாரிக்கும்? ஏற்றுமதி, சுங்கம், கலால் வரி, வருமான வரி மற்றும் அந்நிய செலவாணி போன்ற
பொருளாதார சட்ட மீறல்களை, நிதி மற்றும் பொருளாதார சட்ட மீறல்களை சிபிஐ கையாளும். தேசிய அளவில் அல்லது சர்வதேச அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் கடுமையான குற்றங்களை விசாரிக்கும். இப்போ நிர்பயா கேஸ் அது மாதிரி ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான இதெல்லாம் விசாரிக்கும். அது மட்டும் இல்லை, இந்தியாவில் நிறைய ஊழல் எதிர்ப்பு அமைப்புகள் இருக்கின்றன. ஆம்புட்ஸ்மேன் அமைப்பு தான் லோக்பால், லோக் ஆயுக்தா. மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் லோக்பால், மாநில அரசாங்கங்கள் பொறுத்த வரைக்கும் லோக் ஆயுக்தா. ஸோ இது மாதிரி நிறைய ஊழல் எதிர்ப்பு அமைப்புகள் இருக்கு இல்லையா, அந்த அமைப்புகள் மற்றும் மாநில காவல் படைகள். இப்போ தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்ளும். ஊழல் எதிர்ப்பு அமைப்புகள் மற்றும் மாநில காவல் படைகளுடன் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்ளும். அப்புறம் சில மாநிலங்கள் கேட்டுக்கொண்டால் பொது முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளை விசாரிக்கும். மாநிலங்கள் கேட்டுக்கணும், மாநில அரசு கேட்கணும். அப்புறம் கோர்ட்டு கூட என்ன செய்யும், சிபிஐயை டைரக்ட் பண்ணும். சிபிஐ இந்த கேஸை எடுத்துங்க அப்படின்னு சொல்லும். அப்போ நீதிமன்றம் டைரக்ட் பண்ணுகின்ற வழக்குகளை அது விசாரிக்கும். சரி, இந்த மாதிரி விசாரிக்கிறது மட்டும்தானா அப்படின்னா, குற்றம் தொடர்பான புள்ளி விவரங்களையும் குற்றவியல் தொடர்பான இன்டெலிஜென்ஸ் உளவு, சரிங்களா, இன்டெலிஜென்ஸ், சரிங்களா, புள்ளி விவரங்கள் மற்றும் குற்றவியல் நுண்ணறிவை தொகுத்தல் மற்றும் பகிர்தல், இந்த வேலைகளெல்லாம் சிபிஐ செய்யும் நண்பர்களே. அப்புறம் பாருங்க, மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், தமிழில் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம்னு சொல்லலாம். அதை சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் என்பதன் சுருக்கம் தான் சிவிசி. அது அப்படியே மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் என்றும் சொல்லலாம். இந்த சிவிசி யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில் உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தானம் குழு அறிக்கை அவங்க பரிந்துரைத்தின்படி தான் சிவிசியும் உருவாக்கப்படுது. சிபிஐயும் அவருடைய பரிந்துரை தான், அந்த குழுவின் பரிந்துரை தான். சிபிஐ 1963 உருவாக்கப்படுது. சிவிசி 1964 உருவாக்கப்படுது. இந்த வருஷம்லாம் ரொம்ப முக்கியம். சரி, இப்போது சிவிசியை எதன் மூலமாக உருவாக்குறாங்க? இந்திய அரசு தீர்மானத்தின் மூலம் உருவாக்குறாங்க. சிபிஐ எதன் மூலம் உருவாக்குறாங்க? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? சிபிஐ எதன் மூலம் உருவாக்குறாங்க? உள்துறை அமைச்சகத்தின் தீர்மானம் மூலமாக சிபிஐ உருவாக்கப்படுது. சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது இந்திய அரசு தீர்மானம் மூலமாக உருவாக்கப்படுது. 11 பிப்ரவரி 1962 அன்னைக்கு உருவாக்குறாங்க. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் அப்படிங்கிறது ஒரு சுதந்திரமான இண்டிபெண்ட் மற்றும் அட்டானமஸ் பாடி. அட்டானமஸ்னா தன்னாட்சி, நிறுவனத்தில் என்னென்னலாம் செய்யணும்னு அவங்களே முடிவு பண்ணிக்கலாம். அது மாதிரி சிவிசி கிட்ட யாரும் தலையிட முடியாது. அதான் சுதந்திரமான மற்றும் தன்னாட்சி அமைப்பு. அப்புறம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனும் அரசியலமைப்பின் படியான நிறுவனம் கிடையாது. இட் இஸ் நாட் கான்ஸ்டிடியூஷனல் பேஸ்டு கிடையாது. அது மாதிரி 2003க்கு முன்னாடி வரைக்கும் அது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பும் கிடையாது. புரியுதுங்களா? 2003 தான் சிவிசி சட்டம் இயற்றப்படுது. என்ன பண்ணுது? சிவிசி சட்டம், மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம். கமிஷன்னா தமிழில் ஆணையம்னு அர்த்தம். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், அதோட டைரக்டான தமிழ் மொழியாக என்ன? மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் அப்படின்னு பேர். ஸோ மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணைய சட்டம் 2003 படி 2003 சிவிசிக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்குறாங்க. அப்போ நவ் சிவிசி இஸ் ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு அர்த்தம். இப்போ சிவிசி ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. சிவிசியோட நோக்கம் என்ன? அரசு பொதுப்பணிகளில் ஊழலை தடுப்பது. அரசு பொதுப்பணிகள், பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்கிறோம்ல, பப்ளிக் செக்டாரில் ஊழலை தடுப்பது. சிவிசி கட்டமைப்பு என்ன? ஒரு தலைவர் இருப்பார். தலைவர்னா யார்? கமிஷனர். கமிஷன் தானே அது. கமிஷனுடைய தலைவர் யார்? கமிஷனர். புரியுதுங்களா? 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்த கமிஷனரையும் உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுக்கிற குழு, அதுக்கு பிரதமர் தலைவராக இருப்பார், எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார், உள்துறை அமைச்சர். சரி, இவங்க தேர்ந்தெடுத்து இவங்களை இந்த கமிஷனராக போடுங்க, இவங்களை உறுப்பினராக போடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல. உறுப்பினர்கள் என்பவர்களும் இதர கமிஷனர்கள் தான், அதர் கமிஷனர்ஸ். ஓகேவா? சரி, இதை யார் நியமனம் பண்ணுவா? ஜனாதிபதி தான் நியமனம் பண்ணுவார்.
சிபிஎஸ்சியுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் என்ன? 4 ஆண்டுகள் அல்லது 65 வயது. எது முந்தையதோ அது. 4 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அவர் அலுவலகத்தை விட்டு போயிடணும். அதே மாதிரி 65 வயசு, 4 வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடியே 65 வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அவங்களும் அந்த பதவியிலிருந்து விலகிடுவாங்க. பதவிக்காலம் முடிஞ்ச பிறகு இந்த சிபிசி கமிஷனர் உறுப்பினர்கள் எல்லாரும் வேறு எந்த விதமான அரசியல் பதவிகளையும் வகிக்க முடியாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சிபிஎஸ்சியுடைய தலைமையகம் எங்கே இருக்குது? புதுடெல்லியில் இருக்குது. சிபிஎஸ்சியுடைய தலைமையகம் எங்கே இருக்குது? புதுடெல்லியில் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும், அப்போ சிபிஐயுடைய தலைமையிடம் எங்கே சார் இருக்குது? சிபிஐயுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், சிபிஎஸ்சியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் என்ன பெரிய சர்ப்ரைஸுங்கிறீங்களா? அதுவும் டெல்லியில் தான் இருக்குது. எங்கே இருக்குது? சிஜிஓ காம்ப்ளெக்ஸ், ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம்னு ஒன்று இருக்குங்க. ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ஓகே, நியூ டெல்லியில் தான் இருக்குது, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அப்புறம் இந்த சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய கமிஷனர் அவருக்கும் உறுப்பினர்களுக்கும் சம்பளம் மற்றும் அலவன்சஸ், கொடுப்பனவுகள்னா என்ன? கொடுப்பனவுகள்னா அலவன்சஸ்ன்னு அர்த்தம். சம்பளம்னா சேலரி, சேலரி மற்றும் கொடுப்பனவுகள் யாருக்கு நிகராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கு நிகராக இருக்கும். யூபிஎஸ்சி சேர்மனுக்கு என்ன சம்பளமோ அதுதான் சிவிசி தலைமை கமிஷனருக்கான சம்பளம். சிபிஎஸ்சி உறுப்பினர்களுக்கு என்ன சம்பளம்னா யூபிஎஸ்சி உறுப்பினர்களுக்கு, யூபிஎஸ்சினா என்ன? ஒன்றிய பணியாளர் தேர்வாணையம், சரிங்களா? யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதனுடைய உறுப்பினருக்கு என்ன சம்பளமோ அதே சம்பளம் தான் சிவிசி உறுப்பினருக்கு சம்பளம். சிவிசியுடைய முதல் ஆணையர் யார்? நிட்டூர் ஸ்ரீனிவாச ராவ், NS ராவ்னு சொல்லுவாங்க அவரை, நிட்டூர் ஸ்ரீனிவாச ராவ். சிவிசியுடைய தற்போதைய ஆணையர், மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற தேதி 3/4/2025. நம்மளோட டெலிகிராம் குரூப் ஒன்று இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. யாராவது மாறினாங்கன்னா நான் டெலிகிராம் குரூப்பில் சொல்லுவேன். இப்போ கொஞ்சம் ஆக்டிவேஷன் இல்லாமல் இருக்குது டெலிகிராம் குரூப்பு, மறுபடியும் ஆக்டிவேஷன் ஆகும். சிவிசியின் தற்போதைய ஆணையர் PK ஸ்ரீவாஸ்தவா அப்படின்னு பேர். ஸ்ரீவாஸ்தவா எப்படி வேணால் சொல்லலாம். சிவிசியுடைய தற்போதைய ஆணையர். இப்போ சிவிசியுடைய கடமைகள் மற்றும் பொறுப்புகள் என்ன? அரசு ஊழியர்களுக்கு எதிராக ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு இருந்ததுன்னா அந்த ஊழல் குற்றச்சாட்டை விசாரிக்கிறது, ஊழல் புகார்கள் குறித்த விசாரணையை ஃபாஸ்ட் பண்ணுறது, துரிதப்படுத்துறது மற்றும் விசாரணையை சீக்கிரமாக முடிக்கிறது. அப்புறம் விசாரணை முகமைகளிடமிருந்து, சிபிஐங்கிறது ஒரு விசாரணை முகமை, அப்புறம் சிறப்பு காவல் படைகள்லாம் இருக்குல்ல மாநிலங்கள்லாம், அதெல்லாமும் விசாரணை முகமைகள் தான். அந்த விசாரணை முகமைனா ஏஜென்சின்னு பேர். என்னது? ஏஜென்சி. அந்த ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறவங்க தான் ஏஜென்ட்ஸ். இப்போ ஜேம்ஸ் பாண்ட் அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட் இல்லை. அப்புறம் தமிழ் சினிமாவிலேயும் நிறைய ஏஜென்ட்டுகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம விக்ரம் படத்தில் கூட ஏஜென்ட் டீனா அப்படின்லாம் வரும்ல, சரிங்களா? விசாரணை ஏஜென்ட்னு அர்த்தம். ஓகேவா? அந்த விசாரணை முகமையிலிருந்து அறிக்கைகளை பெற்று அவற்றின் ஊழல் எதிர்ப்பு செயல்பாடுகளை கண்காணித்தல். அப்போது மற்ற விசாரணை முகமைகளுடைய, இப்போ சிபிஐங்கிறது ஒரு விசாரணை முகமை, அதனுடைய செயல்பாடுகளை கண்காணிக்கிறது யாரோட வேலை? சிவிசியுடைய வேலை. ஊழல் வழக்குகளின் மேல் உயர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல். மேல் நடவடிக்கைனா என்ன? உங்களுக்கு தெரியும்ல, மேல்முறையீடு அதெல்லாம் வருது இல்லை. அப்புறம் பொது நிர்வாகத்தில் நேர்மையை ஊக்குவிப்பதற்காக, பொது நிர்வாகத்தில் நேர்மையாக இருக்கணும்ல, அப்போ மோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஊழல் தொடர்பான விதிகள் மற்றும் நடைமுறைகளை திருத்துதல். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் தான் ஊழல் தொடர்பான விதிகளையும் நடைமுறைகளையும் திருத்த முடியும். அப்புறம் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ரொம்ப லீடிங் கோச்சிங் சென்டரோட ஒரு PDF மெட்டீரியல் நான் பார்த்தேன், இங்கிலீஷில் இருந்துச்சு அது. பட் நான் அதுலேருந்து இந்த கண்டென்ட் எடுக்கல. பட் அதில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, உள்துறை அமைச்சகத்துக்கு சிவிசி தனது அறிக்கையை சமர்ப்பிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் அது ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த எந்த கவர்மெண்ட் வெப்சைட்லையும், இப்போ சிவிசியோட வெப்சைட்டுக்கே நான் போய் பார்த்தேன், வெப்சைட்டில் பார்த்து தான் இந்த கண்டென்ட்லாம் எடுத்தேன். அவங்களுடைய கடமை என்ன, பணி என்னென்னா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ, அவங்க ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க, ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க, அதை நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது அது அப்படியே நேரடியாக டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா அப்படி அது இஷ்டத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுது. அது கூகுள் டிரான்ஸ்லேட்டு, அப்புறம் அந்த ChatGPT, டீப்சீக்கு, அதெல்லாம் சரியான வார்த்தைகளை நான் கண்டுபிடிச்சி உங்களுக்கு போட்டிருக்கேன். புரியுதுங்களா? இப்போ மேனிப்புலேஷனுக்கு கையாளுதல் அப்படின்னு டிரான்ஸ்லேட் ஆகுது எங்கே தேடினாலுமே. ஆனால் அதுக்கு அழகான ஒரு தமிழ் வார்த்தை இருக்குது மேனிப்புலேஷனுக்கு. உங்கள் அப்பாலாம் ஆஃபீஸ் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்குலாம் தெரியும். அவன் பணத்தை கையாடல் பண்ணிட்டான், அவன் தகவலை கையாடல் பண்ணிட்டு, கை ஆடிடுச்சு உள்ள.
அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டான்னு அர்த்தம். இப்போ கையாடல்ங்கிற ஒரு அழகான வார்த்தையை நேற்று ரொம்ப யோசிச்சு தான் போட்டேன் நான். புரியுதா உங்களுக்கு? இப்போது எனக்கு அந்த வெப்சைட்டில் என்ன தகவல் கிடைச்சிது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில், நம்ம இந்திய அரசாங்கத்துடைய வெப்சைட்டுகளில் என்ன தகவல் கிடைக்குதுன்னா, சிபிசியுடைய செயல்பாடுகள் குறித்த ஆண்டறிக்கை அதை குடியரசுத் தலைவர்கிட்ட தான் சமர்ப்பிக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை சிபிசியுடைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத யார்கிட்ட கொடுப்பாங்க? குடியரசுத் தலைவர்கிட்ட தான் கொடுப்பாங்க. குடியரசுத் தலைவர் அதை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பார். புரியுதுங்களா? குடியரசுத் தலைவர் தான் அதை என்ன பண்ணுவார்? நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பார். சிபிசி வந்து 27 வகையான ஊழல்களை அடையாளம் கண்டு பட்டியலிடுது. சிபிசி என்ன பண்ணுது? 27 வகையான ஊழல்களை அடையாளம் கண்டு பட்டியலிட்டிருக்கு. ஊழல் தடுப்பு சட்டம் எப்போ இயற்றப்பட்டுச்சு? 1988. அந்த ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் உள்ள எந்த அதிகாரிகளின் மீதும் சிபிசியால் விசாரணை நடத்த முடியும். இந்த ஊழல் தடுப்பு சட்டம் 1988 சொல்லுது, இந்தந்த அதிகாரிகள் ஊழலில் ஈடுபட்டால் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லுது. அந்தந்த அதிகாரிகள் மீது விசாரணை நடத்துறதும் சிபிசியுடைய அதிகாரம்தான். அப்புறம் ஆம்புட்ஸ்மேன் அப்படின்னா பொது குறைகேள் அதிகாரின்னு பேர். என்னது? பொது குறைகேள் அதிகாரி. பப்ளிக் கிரீவன்சஸ் ஆஃபீஸர்னு பேர். பொதுமக்களுக்கு ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா அதை கேட்கின்ற ஒரு அதிகாரி தான் ஆம்புட்ஸ்மேன். அப்படிங்கிறவர் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியில் காணப்படுகின்ற குறைகேள் அதிகாரி அமைப்பு, அதுதான் ஆம்புட்ஸ்மேன். உலக அளவில் முதல்ல இந்த குறைகேள் அதிகார அமைப்பை உருவாக்குன நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் தான். 1809 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பொது குறைகேள் அமைப்பை தொடங்கிவிட்டார்கள். ஓகே, சரி. இப்போ இந்தியாவில் இந்த மாதிரி பொது குறைகேள் அமைப்பு, ஆம்புட்ஸ்மேன் அமைப்புலாம் இருக்கணும் அப்படின்னு முதல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசினார். அவர் யாருங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் நான். இப்போ வந்து வீரப்ப மொய்லியா யார் இந்தியாவுடைய முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவராக இருந்தவர்? இந்தியாவின் முதல் நிர்வாக சீர்திருத்த கமிஷனுடைய தலைவராக இருந்தவர் யார்? இப்போ ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா மொராஜி தேசாய்ங்க. அப்புறம் வீரப்ப மொய்லிலேருந்து 2வது நிர்வாக சீர்திருத்த கமிஷன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகுது பாருங்கள். இப்போ நான் வீடியோ போடுறேன், எனக்கு நான் அதில் நோட் பண்ணல, ஆனால் என் நினைவுலேருந்து சொல்கிறேன். சொல்லும்பொழுது வீரப்ப மொய்லியா மொராஜி தேசாயான்னு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. ஆனால் மொராஜி தேசாய் தான். 1966 இந்தியாவுடைய முதல் நிர்வாக சீர்திருத்த கமிஷன் அமைக்கப்பட்டுச்சு. யாருடைய தலைமையில்னு பார்த்தீங்கன்னா மொராஜி தேசாய் தலைமையில் அமைக்கப்பட்டுச்சு. த ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ஏஆர்சி அப்படின்னு ஷார்ட்டாக கூட கொடுப்பாங்க. உங்களுக்கு தான் தெரியணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன், ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷனுடைய தலைவராக யார் இருந்தால்? மொராஜி தேசாய் இருந்தார். மொராஜி தேசாய் அப்புறம் அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் பிகே அனுமந்தையா அப்படின்னு ஒருத்தர், பிகே அனுமந்தையான்னு ஒருத்தர் அதுக்கு தலைவராக இருந்தார். சரிங்களா? இந்த நிர்வாக சீர்திருத்த கமிஷன் தான் ஆம்புட்ஸ்மேன் மாதிரியான ஒரு அமைப்பை நிறுவனம். 2 அடுக்குகளில் நிறுவனம், மத்தியிலையும் நிறுவனம், மாநிலங்கள்லையும் நிறுவனம் அப்படின்னு அதுதான் ஃபஸ்ட் சொன்னது. நியூசிலாந்தில் இந்த பொது குறைதீர் அமைப்பு இருக்கு இல்லையா, அது பாராளுமன்ற விசாரணை கமிஷனர் அப்படின்னு அழைக்கப்படுது. பாராளுமன்ற விசாரணை கேட்பாங்க, எந்த நாட்டில் ஆம்புட்ஸ்மேன் அமைப்பு பாராளுமன்ற விசாரணை கமிஷனர்னு அழைக்கப்படுதுன்னு கேட்பாங்க. இதெல்லாம் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவன் கண்டபடி டிரான்ஸ்லேட் பண்ணி விட்ருவான். நீங்கள் இங்கிலீஷ்லேயும் ஒரு தடவை படிச்சிக்கணும். ஆம்புட்ஸ்மேன் அப்படின்னு வார்த்தை இருக்கா, நியூசிலாந்தில் எப்படி அழைக்கப்படுது? பாராளுமன்ற விசாரணை கமிஷனர். ஓகேவா? அப்புறம் நியூசிலாந்து மற்றும் நார்வே இந்த முறையை 1962 ஏற்றுக்கொண்டன. நல்லா கேட்டுங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சியில் தமிழில் படிக்கிறவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, டிஎன்பிஎஸ்சியுடைய அலட்சியம். என்ன அலட்சியம்? டிரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது குதிரை சாணி மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷனை பண்ணி விட்ருவானுங்க. நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். நமக்கு வேலை வேணும்னா யார் கவனமாக இருக்கணும்? நம்ம தான் கவனமாக இருக்கணும். அங்கே போய் அங்கே நின்றுட்டு அது இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கத்தி எந்த பிரயோஜனமும் இல்லை. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். புரியுதுங்களா? டிஎன்பிஎஸ்சி அப்படி தான் பண்ணுவாங்க. சிலபஸை மாற்றுவாங்க, உங்களுக்கு கஷ்டம் கொடுப்பாங்க, தமிழ்லேருந்து கேள்வி கஷ்டமாக கேட்பாங்க, விட்டாகு பேர் விடாதாக பேர்னு நம்ம நெஞ்சில் அம்பை விட்டு அவங்க விட்டாகு பேர் விடாதாக பேர்னு ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. புரியுதுங்களா? குறை சொல்கிற நேரத்தில் படிச்சிடுங்க. அதுக்காக நீங்கள் அதை எதிர்த்து போராடக்கூடாதுலாம் நான் சொல்லலை. கண்டிப்பாக எதிர்த்து போராடணும். பட் அதுக்கு ரொம்ப டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்காதீங்க.
இந்தியாவில் ஆம்புட்ஸ்மேன் அமைப்பு மத்தியில் லோக்பால் அப்படிங்கிற பேர்லையும் மாநிலங்களில் லோக் ஆயுக்தா அப்படிங்கிற பேர்லையும் செயல்படுது. சரிங்களா? இந்தியாவில் 20 மாநிலங்கள் லோக் ஆயுக்தா கொண்டு வந்துட்டாங்க. சரி, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஆம்புட்ஸ்மேனுடைய நோக்கம் என்ன? மத்திய மற்றும் மாநில அரசு அதிகாரிகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரித்து நீதி வழங்குதல், எதிரான ஊழல் குற்றங்களை விசாரித்து நீதி வழங்குறது தான் ஆம்புட்ஸ்மேனுடைய நோக்கம். ஆம்புட்ஸ்மேனுடைய குறைபாடுகள், ஆம்புட்ஸ்மேன் பற்றி நிறைய பேசலாங்க, நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோ தேவை கிடையாது. ஆம்புட்ஸ்மேனுடைய குறைபாடு என்னென்னா, இது ஆலோசனை அமைப்பு மட்டும்தான், எந்த நிர்வாக செயல்பாட்டையும் இதனால் மாற்றி அமைக்க முடியாது. புரியுதுங்களா? சரி, இப்போ இந்தியாவில் ஆம்புட்ஸ்மேன் அமைப்புகள் என்னென்ன? லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா. ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு, படிக்கலாமா? இந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா இது ரெண்டுமே சட்டப்பூர்வ அமைப்புகள், ஸ்டாச்சுட்டரி பாடிஸ், அரசியலமைப்பு பெற்ற அமைப்புகள் அல்ல. நான் கான்ஸ்டிடியூஷனல் பட் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ். இந்தியாவில் அரசியலமைப்பு குறைதீர்ப்பாளர், அதாவது குறையை கேட்டு அதை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு குறைதீர்ப்பாளர் வேணும் அப்படின்னு முதல்ல 1960களிலேயே நாடாளுமன்றத்தில் அப்போதைய சட்ட அமைச்சராக இருந்த அசோக் குமார் சென் அவர்கள் இதை சொல்லிட்டாரு, முன்மொழிஞ்சிட்டாரு. முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையத்துக்கு முன்னாடியே 1960களில் அப்போதைய சட்ட அமைச்சர் அசோக் குமார் சென் தான் என்ன பண்ணுறாரு, நமக்கு அரசியலமைப்பின் படியான ஒரு குறைதீர்ப்பாளர் வேணும் அப்படிங்கிற கருத்தை அவர் முன்மொழிகிறார். சரிங்களா? இப்போ லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா இந்த வார்த்தைகளை காயின் பண்ணவர், இந்த வார்த்தைகளை உருவாக்குனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்எம் சிங்வி. யார் அவர்? எல்எம் சிங்வி. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அப்புறம் 1966 ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் வருது, முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வருது. அது என்ன சொல்லுதுன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம்பி இருக்காங்கல்ல, எம்பிக்கள் உட்பட அரசு அதிகாரிகளுக்கு எதிரான புகார்களை, ஊழல் புகார்களை விசாரிக்க மத்திய மற்றும் மாநில அளவில் 2 சுயாதீன அமைப்புகள், சுயாதீன என்ன, இண்டிபெண்ட், சுதந்திரமான அர்த்தம், சுயாதீன அமைப்புகளை அமைக்க முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் பரிந்துரைக்குது. ஸோ பரிந்துரைச்சோடனே 1968 முதல் முறையாக லோக்பால் மசோதா, சரிங்களா, குறைதீர் ஆணையத்தை உருவாக்குறதுக்கான மசோதா ஒன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுச்சு. ஆனால் மக்களவை கலைக்கப்பட்டதால் இந்த மசோதா காலாவதி ஆயிடுச்சு, எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மக்களவையில் பல முறை அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு காலாவதி ஆயிடுச்சு. ஏன் காலாவதி ஆணுச்சு? ஏன் அது நிறைவேற்றப்படலை? ஏன்னா அது எம்பிக்களை விசாரிக்கணும்னு சொல்லுது. வெறும் அரசு அதிகாரிகள்னால் எம்பிக்கள்லாம் ஓட்டு போட்டு நிறைவேற்றிருப்பாங்க. ஆனால் ஐயோ நம்ம மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையெழுத்து போடாமல் இருக்காங்க, அவங்க அதை நிறைவேற்றாமல் இருக்காங்க. 2011 வரைக்கும் 8 முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த மசோதாவை நிறைவேற்றுறதுக்கு. ஆனால் எல்லாமே தோல்வி. அப்போ தான் வந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அண்ணா ஹசாரே வந்தார். அண்ணா ஹசாரே ஊழலுக்கு எதிராக லோக்பால் அமைங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய உண்ணாவிரதம் இருக்கிறாரு. சரி, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். இந்த நம்ம 10th புக்கில் பாலிட்டியில் முதல் பாடம் படிச்சிருப்போம்ல, இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு பாடம். அதில் இந்த தகவல் இருக்குது பாருங்கள். அரசியலமைப்புடைய செயல்பாட்டை மறு ஆய்வு செய்வதற்காக எம்என் வெங்கட செல்லையா தலைமையில் ஒரு ஆணையம் 2002 அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அந்த ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, இமீடியட்டாக லோக் ஆயுக்தாக்களை நியமிங்கன்னு சொல்லுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அது மட்டும் இல்லை, அந்த வெங்கட செல்லையா தலைமையிலான ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர்களை விசாரிச்சிருங்க, ஆனால் பிரதமரை விசாரிக்க வேண்டாம், பிரதமர் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்னு சொல்லுது. இன்றைக்கு வரைக்கும் அதானே நம்பப்படுது, பிரதமர் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர். அப்போது வெங்கட செல்லையா தலைமையிலான ஆணையம் என்ன சொல்லுது, பிரதமரை அதுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. அப்புறம் 2005 வீரப்ப மொய்லி தலைமையில் 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, அந்த அமைக்கப்பட்டுச்சு இல்லையா, அந்த ஆணையம் என்ன சொல்லுது, லோக்பால் அமைப்பை தாமதமின்றி நிறுவனம் அப்படின்னு அது பரிந்துரைக்குது. 2011ஆம் வருஷம் ஊழலை கட்டுப்படுத்துறதுக்காகவும் லோக்பால் மசோதாவை ஆராயவும், ஏன் அந்த மசோதா நிறைவேறவே மாட்டேங்குது, அதை ஆராய்ச்சி பண்ணி அதை ரிஃபைன் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மசோதாவை ஆராய்ச்சி நடவடிக்கை எடுக்கணும், பரிந்துரைகள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரணாப் முகர்ஜி தலைமையில் ஒரு அமைச்சர்கள் குழுவை அரசாங்கம் அமைச்சுது. பிரணாப் முகர்ஜி அப்போ அமைச்சராக இருந்தார்.
சரிங்களா. அதற்கு பின்னர் அவர் வந்து பிஜேபியில் சேர்ந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து குடியரசுத் தலைவராக கூட ஆனார் இல்லையா. பிரணாப் முகர்ஜி தலைமையில் ஒரு அமைச்சர்கள் குழுவை அரசாங்கம் அமைத்தது. இது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் 2011. அப்போ தான் வந்தார் விநாயக் சார் அப்படிங்கிற மாதிரி. அண்ணா ஹசாரே வராரு. இப்போ அண்ணா ஹசாரே எங்கே இருக்காருன்னு தெரில. இந்தியாவில் அவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. சரி, நமக்கு இந்த அரசியல் குறித்த கமெண்ட்டுகள்லாம் வேண்டாம். அப்புறம் நீங்கள் கமெண்ட்டுகளுக்கு வந்துடுவீங்க. எனிவேஸ், அண்ணா ஹசாரே தலைமையிலான ஊழலுக்கு எதிரான இந்தியா அப்படின்னு ஒரு இயக்கம், ஊழலுக்கு எதிரான இந்தியாங்கிற இயக்கம் அண்ணா ஹசாரே தலைமையில். அது என்ன சொல்லுது? ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறார் அவர், ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு. டெல்லியில் பெருமளவில் மக்கள் கலந்துக்கிட்டு போராடினாங்க. நம்ம விஜய்லாம் கூட போய் அங்கே அண்ணா ஹசாரேக்கு சப்போர்ட் பண்ணார் இல்லையா. மத்தியில் உள்ள ஐக்கிய முற்போக்கு கூட்டணி யூபிஏ காங்கிரஸ் கவர்மெண்ட் அந்த தலைமை அந்த அரசாங்கத்தின் மீது அழுத்தம் கொடுத்தது. 2013ஆம் ஆண்டு லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா மசோதாவை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றினார்கள் 2013. சரி, அது எந்தெந்த தேதிகள்னு கண்டிப்பாக கேட்பாங்க. டிசம்பர் 17, 2013 முதல்ல மாநிலங்களவையில் நிறைவேறினுச்சு. நிறைவேறினதுனா என்னங்க, இந்த மசோதா வாக்கெடுப்புக்கு போகும். பெரும்பான்மையான உறுப்பினர்கள் எஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மசோதா நிறைவேறிடும். அதான் மசோதா நிறைவேறுறது. அதுக்கு அடுத்த நாள் டிசம்பர் 18, 2013 அன்னைக்கு மக்களவையிலையும் நிறைவேறிடுது. ஜனவரி 1, 2014 அன்னைக்கு ஜனாதிபதி கையெழுத்து போட்டுடுறாரு. ஜனவரி 16, 2014 அன்னைக்கு அது அமலுக்கு வந்தது. அமலுக்கு வந்ததுன்னா என்ன, நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இது லோக்பாலுடைய ஹிஸ்ட்ரி. லோக்பாலுடைய அமைப்பு என்ன? லோக்பால் நிறுவனம் எப்படி இருக்கும்? ஒரு தலைவர் இருப்பார், அதிகபட்சம் 8 உறுப்பினர்கள் இருப்பாங்க, மேக்சிமம் 8 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதில் 50% உறுப்பினர்கள், அதாவது 4 பேர் நீதித்துறையை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. மீதி உள்ள 50% யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி. ஓபிசினா என்ன? அதர் பேக்வர்ட் கிளாஸ். சரிங்களா? அதில் என்னென்ன வரும்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிசி வரும், எம்பிசி வரும், அல்லது மைனாரிட்டிஸ். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டிஸ். அதாவது அவங்க எஸ்சியாக இருப்பாங்க, எஸ்டியாக இருப்பாங்க, இல்லைனா ஓபிசியாக இருப்பாங்க, மைனாரிட்டிஸாக இருப்பாங்க, மற்றும் பெண்கள் இருப்பாங்க. ஸோ மீதி 4 பேர் இந்த கேட்டகரியில் இருப்பாங்க. புரியுதுங்களா? இந்த லோக்பாலுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் 5 வருஷம் அல்லது 70 வயது வரை. ரொம்ப முக்கியம், 5 வருஷம் அல்லது 70 வயது வரை. இந்த லோக்பாலுடைய தலைவரையும் உறுப்பினர்களையும் யார் நியமிப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வுக்குழு இருக்குது, பிரதமர் தலைமையிலான தேர்வுக்குழு. அந்த தேர்வுக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நியமிப்பார். லோக்பாலுடைய தலைவர் ஆவதற்கான தகுதி என்ன கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். லோக்பாலுடைய தலைவர் ஆகணும்னா அவர் முன்னாள் இந்திய தலைமை நீதிபதியாக இருக்கணும். முன்னாள்ங்கிறத நம்ம மேனாள்னு சொல்லுவோம். மேனாள்னா என்ன அர்த்தம்? பாஸ்ட், ஃபார்மர். மேனாள் இந்திய தலைமை நீதிபதியாக இருக்கணும். அதாவது ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருப்பார். ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை. அல்லது லோக்பாலுடைய தலைவர் ஒன்று முன்னாள் இந்திய தலைமை நீதிபதியாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கணும். முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கணும். அல்லது ஊழல் எதிர்ப்பு கொள்கை, பொது நிர்வாகம், கண்காணிப்பு, காப்பீடு மற்றும் வங்கி இது உள்ளிட்ட நிதி, சட்டம் மற்றும் மேலாண்மை ஆகியவற்றில் குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் சிறப்பு அறிவு மற்றும் நேர்மை மற்றும் சிறந்த நிர்வாகத்திறன் கொண்ட ஒரு சிறந்த நபர் குடியரசுத் தலைவரால் அடையாளம் காணப்பட வேண்டும். இவங்கெல்லாம் தான் லோக்பாலுடைய தலைவர்களாக ஆகலாம். ஓகேவா? லோக்பாலுடைய உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் என்ன? நீதித்துறை உறுப்பினர்கள் 4 பேர் இல்லையா, 50%. நீதித்துறை உறுப்பினர்கள் உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியாகவோ அல்லது உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதியாகவோ இருப்பார்கள். புரிஞ்சுங்க, உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மாநில உயர்நீதிமன்றங்களுடைய முன்னாள் தலைமை நீதிபதியாக இருக்கலாம். தலைமைங்கிறது வார்த்தை ரொம்ப முக்கியம். நீதித்துறையை சாராத உறுப்பினர்கள் அதே தான், ஊழல் எதிர்ப்பு கொள்கை, பொது நிர்வாகம், கண்காணிப்பு, காப்பீடு மற்றும் வங்கி உள்ளிட்ட நிதி, சட்டம், மேலாண்மை இவற்றில் குறைஞ்சபட்சம் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், நேர்மை, அப்புறம் சிறந்த திறன் இவை கொண்ட நபராக இருக்கணும். ஓகேவா? லோக்பாலுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கின்ற அந்த தேர்வுக்குழு, செலெக்ஷன் கமிட்டி யார்? அதன் தலைவர் பிரதமர் தான். யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருப்பாங்க?
மக்களவை சபாநாயகர் அதில் ஒரு உறுப்பினர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ஒரு உறுப்பினர், இந்திய தலைமை நீதிபதி அதில் ஒரு உறுப்பினர், அல்லது இந்திய தலைமை நீதிபதியில் உறுப்பினர் ஆகலை அப்படின்னா அவர் பரிந்துரைத்த ஒரு நீதிபதி, அவர் வேற ஏதாவது நீதிபதி, நான் வரல எனக்கு பதிலாக இவர் உறுப்பினராக இருப்பார்னு சொல்லிட்டு அவர் பரிந்துரைப்பார். அது மட்டும் இல்லை, பிரதமர் ஒருவர், மக்களவை சபாநாயகர் 2 பேர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் மொத்தம் 3, இந்திய தலைமை 4, இந்த 4 பேர் சேர்ந்து இன்னொரு பிரபல நீதிபதியை பரிந்துரைப்பாங்க. புரியுதுங்களா? இவங்க எல்லாரையும் நியமிக்கிறது குடியரசுத் தலைவர் தான். ஸோ இவங்களை தான் என்ன பண்ணுவார், அதாவது இந்த பிரபல நீதிபதியை இந்த 4 பேரும் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்கல்ல, ஓகே இவர் உறுப்பினராக இருக்கலாம்னு நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி, தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கு தேர்வுக்குழு, இந்த தேர்வுக்குழுங்கிறது செலெக்ஷன் கமிட்டி. செலெக்ஷன் கமிட்டி, சரியா? தேடல் குழு, இது சர்ச்சிங் கமிட்டி, சர்ச் கமிட்டி. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது என்னென்னா தலைவரையும் உறுப்பினரையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு தேர்வுக்குழு என்ன செய்யும், குறைந்தது 8 பேர் கொண்ட ஒரு தேடல் குழுவை அமைக்கும். புரியுதா உங்களுக்கு? பிரதமர் தலைமையிலான தேர்வுக்குழு இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு 8 பேர் குழு ஒன்று அமைப்பாங்க, 8 பேர் கொண்ட குழு அமைப்பாங்க. அந்த குழுவோட வேலை என்னென்னா, இந்தியா முழுக்க இந்த லோக்பாலோட தலைவர் ஆகிறதுக்கும் உறுப்பினர் ஆகிறதுக்கும் யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ, யாரெல்லாம் ஆர்வம் இருக்கோ, ஸோ லோக்பாலுடைய தலைவர் அல்லது உறுப்பினர்களாக இருக்க யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கோ அவர்களுடைய பட்டியலை தயார் செய்கிறது தான் இந்த லோக்பால் தேடல் குழு, சர்ச் கமிட்டியோட வேலை. சர்ச் கமிட்டி, சரியா? சரி, இப்போ இந்த சர்ச் கமிட்டின்னு ஒன்று அமைக்கலான்னு எந்த சட்டம் சொல்லுது? லோக்பால் சட்டம் 2013 கீழே பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை அது என்ன சொல்லுதுன்னா, லோக்பாலுடைய தலைவர் அல்லது உறுப்பினராக இருக்க விருப்பமுள்ள ஆர்வமுள்ள வேட்பாளர்களுடைய பட்டியலையை தயாரிக்க வேணும்னு அதுதான் சொல்லுது. ஸோ இந்த பட்டியல் என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்னா என்ன? குறுகிய பட்டியல் அப்படின்னு பேர், குறுகிய பட்டியலிடுதல். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 100 பேரையும் கொண்டு போய் பிரதமர்கிட்ட கொடுக்க முடியாது, தேர்வுக்குழுட்ட கொடுக்க முடியாது. அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, யாருக்கெல்லாம் அந்த தகுதி இருக்குது அப்படின்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பட்டியல் 8 பேர் கொண்ட தேடல் குழுவுக்கு செல்லும். இந்த தேடல் குழு ஷார்ட் லிஸ்ட் பண்ணும். பிரதமர் தலைமையிலான தேர்வுக்குழுவின் முன் அந்த ஷார்ட் லிஸ்ட்டை கொண்டு போய் வைக்கும். ஸோ தேடல் குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட பெயர்களை தேர்வுக்குழு தேர்ந்தெடுக்கலாம் அல்லது தேர்ந்தெடுக்காமல் போகலாம். அவங்க ஒரு பட்டியல் கொடுப்பாங்க, ஒரு தலைவர் தான் தேர்ந்தெடுக்கணும், ஒரு 10 சஜஷன் கொடுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி 8 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணும், ஒரு 80 சஜஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன். அவங்களோட சஜஷனை பிரதமர் தலைமையிலான தேர்வுக்குழு அப்படியே ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, அதுலேருந்து தேர்ந்தெடுக்காமல் வேற ஒருத்தவங்களையும் தேர்ந்தெடுக்கலாம். சரியா? அப்புறம் லோக்பாலுடைய அதிகாரம் என்ன? லோக்பாலுடைய அதிகாரத்தில் பிரதமர் கொண்டு வரப்பட்டாரா அப்படின்னா, பிரதமரையும் லோக்பால் விசாரிக்கும். புரியுதா? பிரதமர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா பிரதமரை விசாரிக்கின்ற அதிகாரமும் லோக்பாலுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, அமைச்சர்களை விசாரிக்கும் அதிகாரம் இருக்குது, நாடாளுமன்ற உறுப்பினர்களை விசாரிக்கும் அதிகாரம் இருக்குது, மத்திய பணியாளர் தேர்வாணையத்துடைய குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ், பி ஆஃபீஸர்ஸ், சி ஆஃபீஸர்ஸ், டி ஆஃபீஸர்ஸ், இந்த ஆஃபீஸர்ஸையும் மத்திய அரசுடைய இதர துறைகளுடைய அதிகாரிகளையும் லோக்பால் விசாரிப்பதற்கு அதிகாரம் உடையது. அப்புறம் சர்வதேச உறவுகள், பாதுகாப்பு, பொது ஒழுங்கு, அணுசக்தி, விண்வெளி, இது தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகளை லோக்பாலால் விசாரிக்க முடியாது. தவிரங்கிற வார்த்தைங்க முக்கியம். சர்வதேச உறவுகள், பாதுகாப்பு, பொது ஒழுங்கு, அணுசக்தி, அட்டாமிக் பவரு, அப்புறம் ஸ்பேஸ்னால் விண்வெளி, இது தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகளை லோக்பால் விசாரிக்க முடியாது. ஆனால் பிரதமரை விசாரிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு அமைச்சர் இருக்கார், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கார். அவர் நாடாளுமன்றத்தில் ஏதோ ஒன்று பேசுகிறார். நாடாளுமன்றத்துக்கு உள்ள 2 அவைகள் இருக்கு இல்லையா, அந்த அவையில் ஏதோ ஒன்று பேசுகிறார். அஃபென்சிவாக பேசிட்டாரோ இல்லை ஏதோ ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஏதோ ஒன்று பேசிட்டாருன்னு வச்சிங்களேன். அந்த பேசினதுனால, அந்த பேச்சின் மீது, அந்த பேசினதன் காரணமாக அவங்க மேலே லோக்பால் நடவடிக்கை எடுக்க முடியாது. அதில் நீதிமன்றமே தலையிட முடியாது. அது சபாநாயகருடைய அதிகாரம். புரியுதா உங்களுக்கு? அது வந்து மக்களவை சபாநாயகர் இல்லைன்னா மாநிலங்களவை தலைவர், அது மாநில சட்டமன்றங்களுடைய இது சபாநாயகர், அவங்களுடைய அதிகாரம். அது கோர்ட்டே தலையிட முடியாது. புரியுதுங்களா? அப்போது நாடாளுமன்றத்தில் பேசும் எந்த ஒரு விஷயத்தின் மீதும், அல்லது நாடாளுமன்றத்தில் அவங்க ஓட்டு போடுவாங்க மசோதாவில் நிறைவேற்றுறதுக்கு,
அந்த வாக்கெடுப்பு மீதும் லோக்பாலுக்கு அதிகார வரம்பு இல்லை. மத்திய சட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்ட எந்த ஒரு துறையிலும் எந்த ஒரு பொறுப்பில் இருக்கிற எந்த ஒரு அதிகாரியையும் லோக்பால் விசாரிக்கலாம். அவர் இயக்குநராக இருக்கலாம், மேலாளராக இருக்கலாம், செயலர், யாரை வேணாலும் விசாரிக்கலாம். லோக்பால் சட்டம் அனைத்து அரசு அதிகாரிகளும் தங்களது சொத்துக்கள் மற்றும் இருப்புகளை, எனக்கு இந்த இருப்புகள்ங்கிற வார்த்தையை பிடிக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆச்சு தெரியுமா? அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ், புரியுதுங்களா? அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் அதை தாக்கல் பண்ணணும்னு லோக்பால் சட்டம் சொல்லுது. யாரை? ஒரு அரசு அதிகாரி வந்துட்டார், ஒரு மத்திய அரசு அதிகாரி ஒருத்தர் வந்துட்டார்னா, ஒருத்தர் செலக்ட் பண்ணிடுறாங்க, நீ தான் நீலிருந்து ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் என்ன செய்யணும்னா, முன்னாடிலாம் டைமே இருந்துச்சு, ஒரு மாதத்துக்குள்ள அவரோட சொத்து மற்றும் லயபிலிட்டி, அது வந்து சொத்துக்கள் மற்றும் இருப்புகளையும் நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன், அதை தாக்கல் பண்ணணும். ஆக்சுவலாக சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள்னு கூட சொல்லலாம், சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள்னு சொல்லலாம், புரியுதுங்களா? தாக்கல் செய்யணும். அவர்களை சார்ந்திருப்பவர்களுடைய சொத்துகள் மற்றும் லயபிலிட்டிஸ் அதையும் தாக்கல் செய்யணும் அப்படின்னு லோக்பால் சட்டம் சொல்லுது. லோக்பால் சிபிஐயை மேற்பார்வையிடலாம், சிபிஐக்கு வழிகாட்டுதல்கள் வழங்கலாம், அதுக்கும் லோக்பாலுக்கு அதிகாரம் இருக்குது. லோக்பால் ஒரு வழக்கை சிபிஐக்கு பரிந்துரைக்கணும்னு வச்சிங்க, இந்தாப்பா சிபிஐ இந்த வழக்கை நீ விசாரிப்பா அப்படின்னு சொல்லிடுச்சு. அந்த வழக்கை வந்து ஒரு அதிகாரி விசாரிக்கிறாரு. இப்போது லோக்பாலோட பர்மிஷன் இல்லாமல் அந்த அதிகாரியை நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அந்த அதிகாரியை நீங்கள் மாற்ற முடியாது. இன்னிலேருந்து இந்த வழக்கை இந்த அதிகாரிக்கு பதிலாக இந்த அதிகாரி விசாரிப்பார் அப்படின்னு சொல்லணும்னா, அது லோக்பால் சிபிஐட்ட கொடுத்த வழக்காக இருந்துச்சுன்னா லோக்பாலோட பர்மிஷன் வாங்கணும் அந்த விசாரணை அதிகாரியை மாற்றுறதுக்கு. அப்புறம் லோக்பாலுடைய விசாரணை பிரிவு ஒரு சிவில் நீதிமன்றத்தின் அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஒரு சிவில் நீதிமன்றம், ஒரு என்ன சொல்கிறது, குடிமையியல் நீதிமன்றத்தின் அதிகாரங்களை கொண்டுள்ளது. சொத்துகள், வருமானம், அதாவது ஒருத்தர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு போடுறாங்கன்னு வச்சுங்க, அவரோட சொத்து, வருமானம், ரசீது, அவர் ஊழலினால் அடைந்த பலன்கள், இவற்றை பறிமுதல் செய்யும் அதிகாரமும் லோக்பாலுக்கு உண்டு. ஊழல் குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய அரசு ஊழியரை இடமாற்றம் செய்யவோ அல்லது இடைநீக்கம் செய்யவோ பரிந்துரைக்கும் அதிகாரம் லோக்பாலுக்கு உண்டு. டிரான்ஸ்ஃபரும் பண்ணலாம், சஸ்பெண்டும் பண்ணலாம். முதல் கட்ட விசாரணையின் போது ஆவணங்கள் அழிக்கப்படுவதை தடுக்க இந்த ஆவணங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டதுக்கான அதிகாரமும் லோக்பாலுக்கு இருக்குது. லோக்பாலுடைய விசாரணை வழக்குகள் இல்லைன்னா லோக்பால் வழக்குகளுடைய விசாரணை 60 நாளுக்குள்ளே முடிக்கப்படணும். ஊழலில் ஈடுபடும் பொது ஊழியர்கள் லோக்பால் பரிந்துரைக்கும். லோக்பால் டைரக்டாக இவனுக்கு 7 வருஷம் ஜெயில்னு சொல்லாது. லோக்பால் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு லோக்பால் பரிந்துரைக்கும். அப்படி பரிந்துரையின் அடிப்படையில் ஊழல் ஈடுபடுற ஊழியர்களுக்கு 7 வருஷம் வரைக்கும் ஜெயில் கிடைக்கும். சரிங்களா? தவறான குற்ற நடவடிக்கையில் ஒரு மத்திய அரசு அதிகாரி, லோக்பால் அதிகார வரம்பு கீழே வர ஒரு அதிகாரி தப்பு பண்ணார்னா, இல்லை அவர் தொடர்ந்து ஊழல் பண்ணுறாரு அப்படின்னா லோக்பால் பரிந்துரைக்கலாம். என்ன தெரியுமா பரிந்துரைக்கலாம்? 10 வருஷம் ஜெயில் கொடுங்கன்னு பரிந்துரைக்கலாம், 10 ஆண்டுகள் வரை சிறை. ஓகேவா? லோக்பாலுடைய லிமிடேஷன்ஸ் என்ன, ட்ராபேக்ஸ், அதிகார வரம்பு. லோக்பால் தானாக எந்த அரசு ஊழியருக்கும் எதிராக வழக்கை நடத்த முடியாது, வழக்கை தொடங்க முடியாது. யாராவது ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும், புரியுதுங்களா? யாராவது ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும். அந்த கம்ப்ளைண்ட்டுடைய தன்மை என்ன அப்படிலாம் பார்க்காது. இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் கம்ப்ளைண்ட்னு சொல்லும். அப்போ புகாருடைய தன்மையை விட வடிவத்தை வலியுறுத்துது. இது ஒரு முக்கியமான ட்ராபேக். லோக்பால் என்ன செய்யணும்? ஒரு அதிகாரி ஊழல் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு சிஏஜி வினோத் ராய், அந்த வினோத் ராய் தான் ஒரு அபாண்ட குற்றச்சாட்டை போட்டாருன்னு சொல்லுவாங்க. 1,76,000 கோடி அப்படிங்கிறது அது வந்து ஒரு கணக்கீடுகளில் ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படின்னு அப்புறம் பிற்காலத்தில் கண்டுபிடிச்சாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க? அதை திரும்ப ஏலம் விட்டாங்க. 2G 3G 4G 5G எதுக்குமே அவ்வளோ பணம் வரல, புரியுதுங்களா? அப்போ அவர் அதுவும் தவறான தகவல்களை தருதலும் ஊழல் தான். நான் சொல்கிறது புரியுதா? அப்போது ஒரு வினோத் ராய் தப்புட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் மேலே லோக்பால் ஆக்ஷன் எடுக்குமானா யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் எடுக்கும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் தானே. அப்புறம் அரசு ஊழியர்களுக்கு எதிரான பொய் புகார்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குது. பொய் புகார்களுக்கு என்ன தண்டனை? 10 வருஷம் வரைக்கும் 7 வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம்ல. பொய் புகாருக்கும் இல்லை, பொய் புகார் பற்றி நான் இங்கே சொல்லலை பாருங்கள். சரி, பொய் புகார் வழங்குறவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கும். யாராவது தப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா, ஒரு அரசு ஊழியர் தப்பே பண்ணல, இவர் தப்புன்றாருன்னு யாராவது பொய் புகார் கொடுத்தா என்ன ஆகும்? லோக்பால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்குதா? தண்டனை கொடுக்குதா? தண்டனை அது கொடுக்காது. தண்டனை கொடுக்கும்போது பரிந்துரைக்குதா? இதுக்கு பயந்துக்கிட்டு ஐயோ நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், இவன் நாளைக்கு லஞ்சம் கிஞ்சம் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் பொய்ன்னு ஆயிடுச்சுன்னா என் மேலே ஆக்ஷன் எடுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுக்காமலே நிறைய பேர் போயிடுறாங்க.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெயர் அறியப்படாத புகார்கள். சில பேர் மொட்டை கடிதாசி மாதிரி புகார் போடுவாங்களா, புகார் தானேங்க முக்கியம். அது மாதிரி இந்த ஆள் ஊழல் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு யாராவது மொட்டை கடிதாசி மாதிரி போட்டாங்கன்னா அதை விசாரிக்காது. கரெக்டாக பேர், டெசிக்னேஷன் எல்லாம் வேணும் அதுக்கு. அப்புறம் புகார் செய்யப்பட்ட அரசு ஊழியருக்கு இவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னா அவருக்கு தேவையான சட்ட உதவியும் லோக்பாலே செய்யும். புரியுதுங்களா? புகார்களை தாக்கல் செய்வதற்கு 7 ஆண்டுகள் வரையறை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் ஊழல் செஞ்சுட்டாரு, அவர் மேலே 7 வருஷம் வரைக்கும் யார் வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த காலம் ரொம்ப அதிகம் இல்லை, அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம்னே விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்புறம் பிரதம மந்திரிக்கு எதிரான புகார்களை லோக்பால் விசாரிக்கும். ஆனால் பிரதமர் மீது விசாரணை நடக்குதுல்ல, அதன் வெளிப்படைத்தன்மை மிகவும் குறைவு. ஒப்பேக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒப்பேக்னஸ்னா ஒளி புகாத தன்மை. ஓகேவா? அப்போது பிரதமரை விசாரிக்கிறாங்கன்னா அந்த தகவல்கள் வெளில தெரியாது. அப்புறம் லோக்பாலுடைய அதிகார வரம்பிலிருந்து நீதித்துறை நீக்கப்பட்டிருக்கு. நீதித்துறையில் மட்டும் ஊழல் இல்லையா என்ன? எவ்வளோ ஜட்ஜ்மெண்ட். ஒரு ஜட்ஜி வீட்டிலேருந்து கத்தையாக பணம் எடுக்கிறாங்க, அது எரிஞ்சு போயிடுச்சு. அந்த இதெல்லாம் ஏன்ட்ட இல்லைன்னு இதை பற்றி தான் நீதிபதி கர்ணன் சொன்னார். கொல்கத்தா உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்தார் கர்ணன் ஒருத்தர். அவர் என்ன சொன்னார்? நீதிமன்றத்தில் அவ்வளோ ஊழல் இருக்குது, எல்லாம் சரியாக விசாரிக்க மாட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்லாம் ஊழல் பண்ணுறானுங்க அப்படின்னு அவர் சொன்னார். உடனே அவர் மனநலம் சரியில்லைன்னு அவருக்கு ஒரு பைத்தியகார முத்திரையை குத்தி அவரை தூக்கி ஹாஸ்பிட்டலில் போட்டு அப்புறம் அவர் மேலே இல்லாத வழக்கெல்லாம் போட்டு அவரை ஜெயிலுக்கு தள்ளி விட்டாங்க. தெரியும்ல உங்களுக்கு நீதிபதி கர்ணனோட கதை. பேரை பாருங்க, கர்ணன்னு பேர்னா அவர் எவ்வளோ வெயிட்டான இருப்பார். அது மாதிரி நம்ம பேருக்கே ஒரு வலிமை இருக்குது. நீங்களும் அந்த வலிமையான ஆளாக மாறுங்க. சரிங்களா? உங்கள் பேருக்கு வலிமை இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் மூலமாக அந்த பேருக்கு ஒரு வலிமையை கொடுங்க. புரியுதுங்களா? இந்த பேருக்கு என் பேருக்கு வலிமையே இல்லை சார், நீங்கள் உருவாக்குங்க அந்த வலிமையை. அதுக்கான முழு சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. சக்தி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் அந்த சக்தியை வர வச்சுக்கலாம். ஓகே, நீதித்துறை விளக்கப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஓட்டை. அப்புறம் லோக்பால் நியமன குழு எது? பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், அப்போது அரசியல் கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் அங்கே இருக்காங்க லோக்பாலில், நியமன குழுவில். அதனால் இது அரசியல் செல்வாக்கிலிருந்து விடுபட்டதில்லை. இப்போ லோக்பாலில் அதோட உறுப்பினர்களில் இவங்களால் என்ன பண்ண முடியும்? தலைவர் உறுப்பினரை இவங்களால் கட்டுப்படுத்த முடியும். நான் தானே அவனை செலக்ட் பண்ணேன் அப்படின்னு. இப்போ லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா திருத்த சட்டம்னு ஒன்று 2016 கொண்டு வரப்பட்டுச்சு. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாக்கள் திருத்த சட்டம். இது என்ன பண்ணுச்சு? லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 2013 திருத்துனுச்சு. இப்போது முன்னாடிலாம் ஒருத்தர் அரசு பணியில் சேர்றாருன்னா 30 நாளுக்குள்ள அவருடைய அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை அறிக்கையாக கொடுத்துடணும். இப்போ இது இந்த கால அவகாசத்தை மாற்றுது. 30 நாளைக்குள்ள கொடுத்துடணுன்னு 2013 சட்டத்தின் பிரிவு 44 சொன்னிச்சு. அந்த சட்டப்பிரிவு இதுங்க திருத்துது. எந்த சட்டம் திருத்துது? லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா திருத்த சட்டம் 2016 அதை திருத்துது. 30 நாட்கள் கால அவகாசத்தை அது நீக்குது. 30 நீக்கலை, மாற்றுது. இப்போ இன்றைக்கி டேட்டில் அரசு ஊழியர்கள் அவங்களுடைய சொத்துக்கள் மற்றும் இருப்புகளை அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்பட்ட படிவத்தின் மூலம் அறிவிக்கலாம் அப்படின்னு அந்த சட்ட திருத்தம் சொல்லுது. அதுக்கப்புறம் லோக் ஆயுக்தா. ஒரே நிமிஷம், சார்ஜ் இல்லை, சார்ஜ் போட்டுக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ லோக் ஆயுக்தாக்கு வருவோம். ஆம்புட்ஸ்மேன் அமைப்பு தான் மத்தியில் லோக்பால்னும் மாநிலங்களில் லோக் ஆயுக்தான்னு அழைக்கப்படுது இல்லையா? நம்ம ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கா? இப்போ லோக் ஆயுக்தா, லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 2013 படி மாநிலங்கள் அந்தந்த மாநிலங்களுடைய விதிமுறைகளை பயன்படுத்தி ஒரே வருஷத்துக்குள்ள லோக் ஆயுக்தா அமைப்புகளை நிறுவனம் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. ஆனால் பல ஆண்டுகளாக 2013 சட்டம் வந்துச்சு, 2014 அது நடைமுறைக்கே வந்துருச்சு, ஜனவரி மாதமே நடைமுறைக்கு வந்துருச்சு. ஆனாலும் பல வருடங்களாக பல மாநிலங்களில் இந்த லோக் ஆயுக்தா ஏற்படுத்தப்படாமலே இருந்துச்சு. தமிழ்நாட்டில் கூட 2018 தான் அது ஏற்படுத்தப்பட்டுச்சு. அதுவும் தமிழ்நாடு தானாலாம் ஏற்படுத்தலை, கோர்ட்டு கடுமையாக கண்டிச்சிருச்சு. ஏற்படுத்துறியா இல்லையாடா அப்படின்னு கேட்டுருச்சு. அதனால் ஏற்படுத்தினாங்க 2018. புரியுதுங்களா? அப்புறம் லோக் ஆயுக்தா மாநில அளவில் மக்களுடைய புகார்களை நிவர்த்தி செய்யும் அமைப்பாகவும் ஊழல் எதிர்ப்பு அமைப்பாகவும் செயல்படுது. லோக் ஆயுக்தாவுடைய வரலாறு என்ன? இந்தியாவில் முதல் லோக் ஆயுக்தா அமைப்பை மகாராஷ்டிராவில் 1971 நிறுவனாங்க. ஒடிசா வந்து 1970 லோக் ஆயுக்தா சட்டத்தை ஏற்றுனுச்சு. ஸோ ஒடிசா பார்த்திங்கன்னா 1970 லோக் ஆயுக்தா சட்டத்தை போட்டுருச்சு. ஆனால் அது 1983 தான் லோக் ஆயுக்தா உருவாக்கப்பட்டுச்சு. புரியுதுங்களா? முதலில் லோக் ஆயுக்தா சட்டத்தை இயற்றியது ஒடிசா தான். ஆனால் லோக் ஆயுக்தா அமைப்பை முதல்ல கட்டமைச்சது மகாராஷ்டிரா தான். 1971 கட்டமைச்சிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் 20 மாநிலங்களும் 2 யூனியன் பிரதேசங்களும் லோக் ஆயுக்தாவை நிறுவியிருக்கு.
என்னென்ன, டெல்லி, ஜம்மு காஷ்மீர் இந்த 2 யூனியன் பிரதேசங்கள் ப்ளஸ் 20 மாநிலங்கள். தமிழ்நாடு நிறைவேற்றிருச்சு, 2018 நிறைவேற்றிட்டாங்க. தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா சட்டம், லோக் ஆயுக்தா சட்டம் 2013 பிரிவு 63 படி தமிழ்நாடு சட்டமன்றம் தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் 2018 நிறைவேறிச்சு. இந்த சட்டம் ஜூலை 9, 2018 நிறைவேறிச்சு. இந்த சட்டத்தின் கீழே விதிகளும் வகுக்கப்பட்டன. அமைப்பு 13/11/2018 முதல் அமலுக்கு வந்துருச்சு. சரி, இப்போ மாநிலங்களில் லோக் ஆயுக்தாவுடைய தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் எவ்வாறு நியமனம் செய்கிறாங்க? லோக் ஆயுக்தா தலைவர், லோக் ஆயுக்தா மற்றும் துணை லோக் ஆயுக்தா 2 அமைக்கலாம். அதன் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுறாங்க. சரி, யார் தேர்ந்தெடுப்பா அவங்களெல்லாம்? தலைவரையும் உறுப்பினர்களையும். தேர்வுக்குழுவோட தலைவர் யாருன்னா முதலமைச்சர். உறுப்பினர்கள் யார்? சபாநாயகர் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர். சரி, இப்போது இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்துடைய லோக் ஆயுக்தாவும் சமமாக இருக்கா? எல்லா மாநிலங்களுடைய லோக் ஆயுக்தா அமைப்புகளும் ஒரே மாதிரியானவையா இல்லை அப்படின்னா இல்லை, வேறுபாடு. அனைத்து மாநிலங்களையும் ஒரே மாதிரியான லோக் ஆயுக்தா அமைப்பு கிடையாது. உத்தரப்பிரதேசம், பீகார், கேரளா இந்த மாநிலங்களெல்லாம் லோக் ஆயுக்தா மற்றும் துணை லோக் ஆயுக்தா இருக்குது. ஆனால் சில மாநிலங்களில் லோக் ஆயுக்தா மட்டும்தான் இருக்குது, துணை லோக் ஆயுக்தா கிடையாது. கர்நாடகம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் இந்த பதவி லோக் ஆயுக்தா அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த பதவினா எந்த பதவி? இது சரியில்லாத தகவல் தான், மன்னிக்க. நான் அது என்னென்னு உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா இது ஒன்றும் பெரிய பாயிண்ட் இல்லை, அப்படியே விட்டுறலாம், நோ ப்ராப்ளம். அப்புறம் அதிகாரங்கள் குறிப்பிட்ட மாநிலங்களில், உதாரணமாக குஜராத், ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா, இங்கெல்லாம் மாநில முதலமைச்சர் லோக் ஆயுக்தா விசாரிக்கும் அப்படின்னு அதிகாரம் இருக்குது. ஆனால் சில மாநிலங்களில், கேரளா, பீகார் மாதிரியான மாநிலங்களில் நேரடியாக மக்கள்கிட்டேருந்து வரும் புகார்களை மட்டும்தான் லோக் ஆயுக்தா விசாரிக்கும். ஸோ அதிகாரத்திலேயே டிஃப்ரென்சஸ் இருக்குது பாருங்கள். லோக் ஆயுக்தாவுடைய செயல்பாடுகள் என்ன? ஊழல் மற்றும் நிர்வாக குறைபாடுகள் தொடர்பான புகார்களை விசாரிக்கும். மாநில அளவில் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கும் பணியில் லோக் ஆயுக்தா ஈடுபடும். இந்தியாவில் லோக் ஆயுக்தா அமைப்புகள் மாநிலங்களுடைய தனித்தனி சட்டங்களால் நிர்வகிக்கப்படுது. எனவே ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதன் அதிகாரங்கள், செயல்பாடுகள் இதெல்லாம் வேறுபடலாம். ஓகேவா? அடுத்தது லோக் அதாலத், மக்கள் நீதிமன்றங்கள். லோக் அப்படின்னா மக்கள் அப்படின்னு அர்த்தம். லோக்குனா மக்கள், அதாலத்னா நீதிமன்றம், மக்கள் நீதிமன்றம். என்ன பண்ணும்? சமாதானம் பண்ணி வைக்கிறது மூலமாகவும் சமரசம் பண்ணி வைக்கிறது மூலமாகவும் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க இந்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு நீதிமன்றம். இந்த ஐடியாவை கொடுத்து நீதிபதி பகவதின்னு நினைக்கிறேன். இந்த ஐடியாவை கொடுத்து நீதிபதி பகவதி அவர் தான் என்ன பண்ணுறாரு, நிறைய கேசஸ் இருக்கியா, போடுங்க எல்லாத்தையும் ஒரே நாளில் கூப்பிட்டு, என்னப்பா ஒத்துமையாக போயிடுறீங்களா, கோர்ட்டுக்கு எதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே, போங்கப்பா வரப்புக்கு ஆசைப்பட்டு வயலை வித்துறாதீங்கப்பா. என்னது, 2 வயலுக்கு நடுவில் வரப்பு, அந்த வரப்பு எனக்கு தான் சொந்தம்னு 2 பேரும் கோர்ட்டுக்கு போனாங்களாமா. 2 பேரும் வயலை விற்றுட்டு தான் அந்த கேஸ் நடத்துகிறாங்களாம். அப்போ வரப்புக்காக வயலை வித்துட முடியாதுல்ல, புரியுதா? ஸோ அடுத்தது அப்புறம் லோக் அதாலத் ஒரு டிஃப்ரெண்ட்டான வழியில், மாற்று முறையில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஒரு வழிமுறை. முதல்ல குஜராத் மாநிலத்தில் ஜூனாகர் அப்படிங்கிற இடத்துல மார்ச் 14, 1982 அன்னைக்கு லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் நடந்தது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த சிறப்புகள் என்ன? மக்கள் நீதிமன்றம் மூலம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கும் வழக்குகள் மட்டும் இல்லாமல் கோர்ட்டுக்கு வர இருக்கின்ற சில தாவாக்கள், அதுக்கும் தீர்வு கண்டுவிடலாம். ஸோ லோக் அதாலத் நீதிமன்றங்களில் தீர்க்கப்படும் வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டால், லோக் அதாலத்தில் தீர்ப்பு சொல்லிட்டா மேல்முறையீட்டுக்கு போக முடியாது. சரிங்களா? என்னென்ன வழக்குகள்லாம் லோக் அதாலத்தில் தீர்த்துடலாம்? செக் மோசடி, வாகன விபத்து, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, அப்புறம் தொழிலாளர் பிரச்சனை, குற்றவியல் வழக்குகளில் சமாதானம் ஏற்படுத்திக்குள்ள தன்மையுள்ள வழக்குகள், அடிச்சு நான் ஓங்கி பலார்னு அரைஞ்சிட்டான்னா கையை பிளேடால் கட் பண்ணிட்டான், இது மாதிரி சமாதானம்னா கிளம்பு. நில ஆர்ஜிதம் மற்றும் இழப்பீடு தொடர்பான வழக்குகள். நில ஆர்ஜிதம்னா நிலத்தை அபகரிக்கிறது, இல்லைன்னா என்க்ரோச்மெண்ட்னு சொல்கிறாங்கல்ல அது. அப்புறம் வங்கி கடன் பிரச்சனை, வாடகை விவகாரங்கள், விற்பனை வரி விவகாரங்கள், வருமான வரி விவகாரங்கள், மறைமுக வரி தொடர்பான பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் லோக் அதாலத் மூலமாக தீர்த்துடலாம். இந்தியாவில் மெகா லோக் அதாலத்னு ஒன்று நடந்தது நவம்பர் 23, 2013 அன்னைக்கு. இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா நீதிமன்றங்கள்லையும், வட்டார அளவிலான நீதிமன்றம் தொடங்கி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நாடு முழுவதும் அனைத்து நீதிமன்றங்கள்லையும் அந்த மெகா லோக் அதாலத் நடந்தது. புரியுதுங்களா? இது என்ன, வழக்குகளுக்கு விரைவாக தீர்வு காண்றதுக்காக இதை பண்ணாங்க. என்றைக்கு? நவம்பர் 23, 2013 அன்னைக்கு. ஒரே நாளில் இந்தியா முழுவதும் 35 லட்சம் வழக்குகளை தீர்த்து வச்சாங்க. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில்
13,62,000 கேஸ் ஒரே நாளில் தீர்த்து வைக்கப்பட்டது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, வீடியோவில் முகம் காட்டும் இல்லைனா டைரெக்டாக வந்து ஒரு டிஜிட்டல் போர்டு வச்சு இல்லைனா ஒரு டச் பேனல் வச்சு அதில் கிளாஸ் எடுத்தால் வீடியோ வியூஸ் நல்லா போகும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் தான் கிங்கு. கண்டென்ட் இஸ் ஆல்வேஸ் கிங்கு. ஸோ உங்களுக்கு நல்ல கண்டென்ட் வந்தால் நீங்கள் பார்ப்பீங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, அடுத்தடுத்த அறிவிப்புகள் வர இருக்கின்றன. ஒரு 100 நாட்கள் இருக்குது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு. ஸோ இந்த 100 நாட்களுக்குள்ள ஒரு கட்டணமில்லா பயிற்சியும் கட்டணத்தோடு கூடிய ஒரு விரைவு பயிற்சினா நான் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் டெஸ்ட் பேட்ச், அது கடைசி 60 நாட்களில் தொடங்கப்படும். அதுக்கு முன்னாடி இந்த 100 நாட்கள் எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கட்டணம் இல்லாத ஒரு டெஸ்ட் பேட்ச் வரப்போகுது. தயாராக இருங்க. இது மாதிரி கிளாஸ் நடத்துவோம், டெஸ்ட் நடத்துவோம், கிளாஸ் நடத்திட்டு டெஸ்ட் நடத்துவோம், அனைத்து டாப்பிக்குகளுக்கும். ஓகே, மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.